Welcome to JM Students Education. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 11th Standard Accountancy Chapter 3 Sum number 8. Past journal entries in the books of Sasikumar who is dealing in automobiles. 2017 October 1 commenced business with goods. So commenced business with goods na started business with goods ன்னு அர்த்தம். So business start பண்றோம்னா அது வந்து capital ன்னு அர்த்தம். So இங்க goods கொண்டு வரோம். goods na stock. goods na stock. அப்ப stock comes in. அப்ப என்ன என்ட்ரி எழுத போறோம்? Stock account debtor to Sasikumar's capital account. Business start பண்றோம்னா அது capital. So stock account debtor. ஏன் இங்க stock போட்டோம்? Commenced business with goods ன்னு கொடுத்ததுனால stock போட்டோம். So stock account debtor to Sasikumar's capital account 40,000. So next transaction October 3 cash introduced in the business. இதுவும் கேபிட்டல் தான். ஆனா இப்ப கேஷா கொண்டு வரோம். இப்ப அதுக்கு நம்ம எந்த என்ட்ரி நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தாச்சு. கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ஏன்னா கேஷ் கம்ஸ் இன். கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 60,000. நெக்ஸ்ட் October 4 purchased goods from Arul on credit. இப்ப இந்த purchased goods from Arul on creditன்றது நமக்கு கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்றோம். ஏன் இது கிரெடிட் டிரான்சாக்ஷன்? கடனுக்கு வாங்கியிருக்கான், அதனால அது என்ன டிரான்சாக்ஷன்? கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ், அதனால பர்ச்சேசஸ் எதுல வரணும்? நமக்கு டெபிட்ல தான் வரணும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அருள் அக்கௌண்ட். ஏன் அருள் அக்கௌண்ட்? அருள் இஸ் நம்ம வந்து அருள் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அருள் இஸ் அ கிவர், அதனால அருள் வந்து கிரெடிட்ல வருது. ஸோ அமௌண்ட் 70,000 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அருள் அக்கௌண்ட். October 6 return goods to Arul. Return goods to Arulன்றப்போ அருள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம். இப்ப பர்ச்சேஸ் பண்ண goods என்ன பண்றோம்? ரிட்டர்ன் பண்றோம். அமௌண்ட் rupees 10,000. ஸோ 70,000 worth இருக்கிற goods வாங்கினோம். அதுல 10,000 worth இருக்கிற goods என்ன பண்றாங்க? ரிட்டர்ன் பண்றோம். 4 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், 6 அன்னைக்கு ரிட்டர்ன் பண்றோம். இப்போ அருள் யாரு? இஸ் a giver-ஆ ரிசீவரா? அருள் வந்து ரிசீவர். ஸோ அருள் அக்கௌண்ட் எங்க வரணும்? டெபிட்ல வரணும். அருள் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். இங்க வெறுமனே ரிட்டர்ன் தான் கொடுப்பாங்க, நாம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணோம். பர்ச்சேஸ் ரிட்டர்னா சேல்ஸ் ரிட்டர்னான்னு ஐடென்டிஃபை பண்ணோம். இங்க பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் ரிட்டர்ன் பண்றதுனால இது என்ன ரிட்டர்ன்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்க வரணும்? கிரெடிட்ல வரணும். நெக்ஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷன் October 10 பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட். பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட். இங்க பெய்டு கேஷ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கேஷ் ரிசீவ்டுனா டெபிட்ல வரணும், கேஷ் பெய்டுனா கிரெடிட்ல வரணும். அப்ப கேஷ் பெய்டு நம்ம கேஷ் எங்க எழுத போறோம்? கிரெடிட்ல எழுத போறோம். யார்கிட்ட பே பண்ணிருக்கோம்? அருள் கிட்ட பே பண்ணிருக்கோம். அப்ப அருள் இஸ் அ ரிசீவர். அப்போ அருள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். என்ட்ரி என்ன இதுக்கு? அருள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 60,000. நெக்ஸ்ட் October 15 sold goods to Chandar on credit. Amount rupees 30,000. Sold goods na sales. Sold goods to Chandar. சந்தருக்கு சேல் பண்ணிருக்கோம் ஆன் கிரெடிட். அப்ப இதுவும் என்ன டிரான்சாக்ஷன்? கிரெடிட் டிரான்சாக்ஷன். சோ சேல்ஸ்ன்றது இன்கம், அப்ப அது கிரெடிட்ல வரணும். சோ சந்தர் இங்க என்ன பண்றான்? ரிசீவ் பண்றானா இல்லாட்டி சந்தர் இஸ் ரிசீவரா கிவரா? சந்தர் இஸ் ரிசீவர். அப்ப சந்தர் எதுல எழுதணும்? டெபிட்ல எழுதணும். சோ சந்தர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் rupees 30,000. Sold goods to Chandar on credit. October 18 Chandar returned goods worth rupees 6,000. October 18 என்ன கொடுத்திருக்காங்க? Chandar returned goods. அப்ப இது என்ன ரிட்டர்ன்? சோ சந்தர் கிட்ட இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம்? சேல் பண்ணிருக்கோம். இப்ப சேல் பண்ண கூட்ஸ சந்தர் என்ன பண்ணிருக்கான்? ரிட்டர்ன் பண்ணிருக்கான். அப்ப இது என்ன ரிட்டர்ன் நமக்கு? சேல்ஸ் ரிட்டர்ன். இப்ப சந்தர் கிவ்வரா ரிசீவரா? சந்தர் கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கான். சந்தர் இஸ் a giver. அப்ப சந்தர் வந்து கிரெடிட்ல வரணும். சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்ல வரணும். அப்ப இதுக்கு என்ட்ரி என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு சந்தர் அக்கௌண்ட். அமௌண்ட் 6,000. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு சந்தர் அக்கௌண்ட் 6,000. சந்தர் returned goods. Next transaction October 20 received cash from Chandar in full settlement. So இந்த வேர்டை கொஞ்சம் கவனிங்க. full settlement கொடுத்தாலே
இந்த டிரான்சாக்ஷன்ல நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். எந்த டிரான்சாக்ஷன்ல ஃபுல் செட்டில்மெண்ட்னு வந்தாலுமே அங்க நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தா, இப்போ சந்தரோட ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சந்தர் கிட்ட சேல் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் வந்து 30,000. சரிங்க கவனி, சந்தர் கிட்ட சேல் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் எவ்வளவு 30,000. நெக்ஸ்ட் சந்தர் என்ன பண்ணிட்டான், அதுல இருந்து 6,000 ஒர்த் இருக்கிற கூட்ஸ் என்ன பண்ணிட்டான், ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்ப 30,000 கூட்ஸ் நம்ம அவனுக்கு சேல் பண்ணோம், அவன் 6,000 ஒர்த் இருக்கிற கூட்ஸ் என்ன பண்ணிட்டான், ரிட்டர்ன் பண்ணிட்டான். ஸோ அப்போ 30,000ல இருந்து 6,000 மைனஸ் பண்ணிட்டா இப்போ சந்தர் நமக்கு எவ்வளவு பணம் தரணும், 24,000 பிசினஸ்க்கு தரணும், 24,000 தரணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 23,000. அவன் கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு, 23,000 தான் சந்தர் கொடுத்துருக்கான். நம்ம சந்தர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, 23,000. அப்போ நமக்கு இங்க டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் வருது, 1,000 rupees நமக்கு என்னதுங்க டிஸ்கவுண்ட். புரியுதா? எங்கெல்லாம் ஃபுல் செட்டில்மெண்ட்னு கொடுக்குறாங்களோ, எந்த டிரான்சாக்ஷன்ல ஃபுல் செட்டில்மெண்ட் இருக்கோ அங்க கண்டிப்பா என்ன இருக்கு, டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை பார்க்கணும். சந்தருக்கு சேல் பண்ணது 30,000, சந்தர் ரிட்டர்ன் பண்ணது 6,000. ரிட்டர்ன் பண்ணிட்டதுனால நம்ம அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்றோம். ஸோ 30,000 அமௌண்ட்ல இருந்து 6,000 மைனஸ் பண்ண இப்போ சந்தர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 24,000. ஆனா அவன் ஃபுல் செட்டில்மெண்ட்டா கொடுத்த அமௌண்ட் 23,000 தான். அப்ப 1,000 rupees என்னது டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்ப டிரான்சாக்ஷனுக்குள்ள வருவோம். ரிசீவ்டு கேஷ், ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர். அப்ப ரிசீவ்டு கேஷ்னா கேஷ் எங்க வரணும், டெபிட்ல வரணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா இங்க சந்தர் கிட்ட தானே, சந்தர் கிட்ட தானே ரிசீவ் பண்றோம், சந்தர் இஸ் a giver. அப்ப சந்தர் எங்க வரணும், கிரெடிட்ல வரணும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா இங்க டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ஏன் டெபிட்ல வருது, ஸோ நாம டிஸ்கவுண்ட் பிசினஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குது. ஸோ பிசினஸ் 1,000 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது பிசினஸ்க்கு அது லாஸ், அதனால அது எங்க வரணும், டெபிட்ல தான் வரணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு சந்தர் அக்கௌண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, உனக்கு இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ ஃபீல் பண்ணனா, எப்பவுமே டிஸ்கவுண்ட் கேஷோட சேர்ந்து தான் வரும். ஸோ கேஷை டெபிட்ல போறேன்னா டிஸ்கவுண்ட்டும் எங்க வரும், டெபிட்ல தான் வரும். ஸோ டிஸ்கவுண்ட் அலோட நம்ம எங்க எழுதணும், டெபிட்ல தான் வரணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு சந்தர் அக்கௌண்ட். இப்ப அமௌண்ட் எழுதும் போது கவனி, சந்தருக்கு கேஷா நம்ம ரிசீவ் பண்ணது 23,000, கேஷா ரிசீவ் பண்ணது 23,000, அவனுக்கு கொடுத்த டிஸ்கவுண்ட் 1,000. சந்தரோட ஃபுல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு, 24,000. ஸோ இப்படிதான் நம்ம அமௌண்ட் எழுதணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் 1,000, சந்தர் அக்கௌண்ட் 24,000. இப்போ என்னாச்சு, டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கு. எப்பவுமே இதை நம்ம செக் பண்ணணும். எப்பவுமே நமக்கு டெபிட் அமௌண்ட்டும் கிரெடிட் அமௌண்ட்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஓகே, அடுத்தது October 25 paid salary through ECS. ECSனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேங்க் டிரான்சாக்ஷன். எங்கெல்லாம் ECS வருதோ, செக் வருதோ, அதெல்லாம் என்ன டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன். ஏன்னா பணம் நமக்கு பேங்க்ல இருந்து தான் போகுது வருதுன்னு அர்த்தம். ECSன்னு கொடுத்தாலே பேங்க்ல இருந்து போகுதுன்னு அர்த்தம். பெய்டு சேலரி, சேலரின்றது என்னது, எக்ஸ்பென்சஸ். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்பொழுது சேலரி வந்து என்னது, எக்ஸ்பென்சஸ். அப்ப சேலரி எங்க வரணும், டெபிட்ல வரணும். ஸோ இப்போதைக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம், சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம கையில இருந்து கேஷ் போல, கேஷ் எங்க இருந்து போகுது, பேங்க்ல இருந்து தான் போகுது. ஸோ அதனால அங்க என்ன எழுதணும், டு பேங்க் தான் எழுதணும். சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், அமௌண்ட் 2,000. October 30 சசிகுமார் took for personal use. இந்த பர்சனல் யூஸை கவனிங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், பர்சனல் யூஸ்னா அதுக்கு என்ன பேரு, டிராயிங்ஸ்னு பேர். நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும், டிராயிங்ஸ் டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பர்சனல் யூஸ்க்கு பிசினஸ்ல இருந்து எடுத்துக்கிறான். பட் டிராயிங்ஸ் எங்கே வரணும், டெபிட்ல வரணும். கூட்ஸ், சசிகுமார் took for personal use goods worth. இங்க கேஷா எடுத்துக்கலாம், என்னவா எடுத்துக்கிறான், கூட்ஸா எடுத்துக்கிறான். கூட்ஸ் worth ₹10,000 சொல்லியிருக்காங்க. அவன் கேஷா எடுத்தா நம்ம டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். பட் ஆனா அவன் இங்க கூட்ஸா எடுத்துக்கிறான், அதனால நம்ம இங்க பர்ச்சேசஸ் தான் எழுதணும். ஓகேவா? சசிகுமார் took for personal use அது டிராயிங், அவன் கூட்ஸா எடுத்துக்கிறதுனால அதை நம்ம பர்ச்சேசஸ் தான் எழுதணும். ஸோ அப்போ டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் 10,000. ஸோ நீங்க டிரான்சாக்ஷனை கிளியரா படிச்சாலே நம்ம என்ன ஜர்னல் என்ட்ரி எழுதணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ.